வணக்கம் ரிஷபராசி நேயர்களே, சந்தோஷத்துக்கு சொந்தக்காரவங்களாக மாற போகிறீங்க. மகிழ்ச்சி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்க போகுது. பணவரவு அதிகரிக்க போகுது. அடுத்த மாதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி கொடுக்க போகுது. கடந்த 8 மாதங்களாக இல்லை 10 மாதங்களாகவே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை, எல்லாத்தையும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, கோவப்படுறது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்த நீங்கள் இப்போ படிப்படியாக உங்களுக்கு அப்படியே மனநிலை மாறி போயிருக்கும். எது பேசினாலும் பரவாயில்ல, பேசிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மாறி போய் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான உயர்வை நீங்கள் தேடி போக போகிறீங்க. உங்களோட உயர்வு அப்படிங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டதுனால நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்க போகுது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு தான் பல பேர் நினைப்போம். அந்த ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். உங்களோட குலதெய்வத்தை மறக்கவே கூடாது. குலதெய்வத்தை நீங்கள் வணங்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோடு போய் குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்துட்டு அதே மாதிரி பைரவர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும். ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட காலத்தை மாற்றுவார். உங்களோட நேரங்களெல்லாம் சரி பண்ணி கொடுப்பார். எல்லா விஷயமும் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா கால பைரவர் தான். நீங்கள் பைரவரை போய் வணங்குங்க, உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையை மாறும், எல்லாமே இருக்கும். பல பேர்கிட்ட நீங்கள் கோவமாக பேசியிருந்ததெல்லாம் இப்போ இன்றைக்கி அவங்க உங்களை பார்த்து பேச வருவாங்க. அவங்களாவே சிரித்து பேசுவாங்க. அப்போ நீங்கள் இணக்கமாக அவங்க கூட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உறவு முறைகளில் கோவப்பட்டு இருந்த காலமெல்லாம் மாறி போய் இனி அவங்க உங்களை ரொம்ப மதிப்பாங்க. இவன் சொன்னால் நல்லாயிருக்கும், இவன் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் படிப்பில் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய தன்மைகள் இருக்குது. வாழ்க வளமுடன். நன்றி.